ஏன் இதை விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தை என்னிடம் கொடுங்க, நான் மக்களை ஆளக்கூடிய ஒரு தலைவன், நாளைக்கு நான் தான் ரீப்ளேசிங் லீடர் அப்படின்னு சொல்கிறவருடைய குவாலிட்டி என்ன? இப்போ நாளைக்கு இந்த தற்கொலைகள் கூட்டம் நாளைக்கு இவரை வாக்களித்து நாளைக்கு முதலமைச்சரே ஆக்கிட்டாலும் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வாக்களிக்கலை, நீங்கள் வாக்களிக்கலை. எப்படி நம்ம வாக்களிக்காமல் பிரதமராக மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரதமராக இருக்கிறாரோ, அது மாதிரி சில கூட்டம் விஜய்க்கு வாக்களிச்சுட்டா நம்மளும் இந்த நாட்டுக்குள்ளார இவரை தான் முதலமைச்சர்னு ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய கட்டாயத்தில் இருப்போம். அப்படி இருக்கிறவருக்கு நம்மளை ஆள்றதுக்கு உண்டான தகுதி இருக்குதா, அவர் அந்த மாதிரியான ஒரு நடத்தையில் இருக்குதா அப்படிங்கிறது தான் இந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியது. நீங்கள் சொல்கிற மாதிரி சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இருக்கிறது பர்சனல். அவங்க ஆனால் பப்ளிக் ஃபோரத்தை கொண்டுட்டு வரப்போ அந்த ஊருக்கு ஒரு உபதேசம் பேசிட்டு வீட்டுக்குள்ளார நாளைக்கு நீ என்ன பண்ண அப்படிங்கிறது தான் இந்த ஒன்லைன் ஸ்டேட். இல்லை, இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் வர தலைவர்களை பேசுகிறாங்க. ஏன்னா ஊடகங்களில் பார்க்க முடியுது. நேற்று இந்த விஷயங்கள் எப்படி விஜய் குறித்து வைரல் ஆகுதோ அதே மாதிரி கலைஞர் குறித்து அவங்க பேசுகிறாங்க, கமலஹாசன் குறித்து பேசுகிறாங்க. இன்றைக்கி அவரும் அரசியலில் இருக்கார். இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட அரசியல் அவங்களுடைய பர்சனல்குள்ளே போகிறப்ப கமலஹாசனுக்கு பொலிட்டிக்கலி ஒர்க் அவுட் ஆச்சான். கலைஞர் இருந்ததெல்லாம் விடுங்க, அவருக்கெல்லாம் நாளைக்கு எல்லாம் 100 ஆசிஸ் முடிஞ்சு போச்சு. அவர் இருந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச நாளைக்கு அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க எல்லாமே சொல்கிறப்பெல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி சகஜமாக இருந்தது. யாருமே அந்த காலத்தில் இவங்க இப்போ சிங்கிள் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுதான் நாளைக்கு சமீபத்தில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் பேசுகிறப்ப என்ன இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கெட்டு போயிட்டான், இப்போ ஏன்னா 2வது திருமணம் பண்ணிக்கிறான், இப்போ யார் நாளைக்கு ப்ளவுஸ் போடாமல் சாரி கட்டுறாங்கிற மாதிரி எல்லாமே டெவலப் ஆகிருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட இந்த மேரேஜ் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டே வரமாட்டேங்குது. முதல்ல கல்யாணங்கிறதே வரமாட்டேங்கிறான். நான் எல்லாம் லிவிங் டுகெதருங்கிறான், நாளைக்கு இஷ்டப்பட்டா இருக்கிறாங்கிறான், ஹூக்கிங்கிறான், பூக்கிங்கிறான், இப்படி போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஃபேக்டர் திருமணம் செய்து கொண்டாலும் குடும்ப அனுமதியோட ஒரு திருமணம் தான். சட்டப்படி என்னவோ அதை நாளைக்கு எல்லோரும் பின்பற்றக்கூடிய நிலையில் நாளைக்கு உடனே நாளைக்கு நேரு இவர் கலைஞர் வச்சிருந்தாரு, அண்ணா வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் வச்சிருந்தாருலாம் பேசுறது இது சரி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்று இருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், நாளைக்கு உங்களுக்கு நல்லபடியாக ஒரு திருமணம் நடந்துச்சு, நாளைக்கு இப்போ விஜய் சங்கீதா மீது ஒரு குறை சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்களா?